லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சட்டமன்ற தேர்தலானது இப்போ ஹரியானா மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போன்ற மாநிலங்கள்லாம் நடக்குது. இப்போ 5 மாநிலங்கள்லையும் காங்கிரஸ் தான் முன்னிலையில் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த கணக்கெடுப்பெல்லாம் நான் நம்புறதில்லை. எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்குது. தலைமை தேர்தல் ஆணையர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பிஜேபியை சேர்ந்தவர் தானே. அப்படி இருக்கும்போது இந்த கருத்து கணிப்பெல்லாம் அது மக்கள் ஓட்டு யாருக்கு போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையம் யாருக்கு போட போகுதுங்கிறது தானே முடிவுகள். மக்கள் முடிவு எந்த காலத்துலையும் என்றைக்குமே மோடிக்கு அவங்க ஆதரவாக இருந்ததில்லை. இந்த கடைசியாக நடந்த தேர்தலில் கூட கடைசி கட்டம் வரலும் 3 இது ரவுண்டு முடிகிற வரையிலும் மோடி பின்னாடி தான் இருந்தார். கடைசி ரவுண்டில் வந்தார். அதே மாதிரி தான் வானதி சீனிவாசன் எப்படி எம்எல்ஏ ஆனாங்க. கடைசி 4 மணி வரையிலும் கமலஹாசன் 10,000 வாக்கு வித்தியாசம். 4:15 மணிக்கு வானதி சீனிவாசன் வெற்றி. எப்படி வந்தது? அமித்ஷா டிசைட் பண்ணுறாரு, ரிசல்ட் வருது. மக்கள் ஓட்டு போடுறதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த தடவை கொஞ்சம் யோகி ஆதித்யநாத்துக்கிட்டெல்லாம் கொஞ்சம் தகராறு பண்ணதுனால இவங்க உள்கட்சி குழப்பத்தினால தான் இந்த மோடி இந்த மாதிரி பின்னடைவை சந்திக்க வேண்டியதாக போச்சு. தேர்தல் ஆணையத்தால் கூட காப்பாற்ற முடியாத அளவுக்கு அவங்க அடிபட்டாங்க. இன்னொன்று இருக்குது. இப்போ இந்த தடவை என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நாமளாக எதிர்பார்க்குறது என்னன்னா, மைனாரிட்டி அரசாக இந்த கவர்மெண்ட் மாறிட்டதுனால அதிகாரிகள் மறுபடியும் மோடியினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அமித்ஷா பேச்சை கேட்டுக்கிட்டு தேர்தலில் தில்லுமுள்ளு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதிரி இப்போ அமலாக்கத்துறைகள் அதிகமாக விளையாடுறதில்ல. கவனிச்சிங்களா? பிடிச்சவங்கள தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. புதுசாக யார்கிட்டையும் போகிறதில்ல. ஏன்னா அதிகாரிகள் எண்ணத்துக்கு நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாலும் என்ன பண்ணுறது? எலெக்ஷன் கமிஷனை நம்பிக்கிட்டு இருக்குது. அதனால தான் நீங்கள் இந்த கருத்து கணிப்பெல்லாம் நான் கணக்கில் எடுக்கிறதே இல்லை. எலெக்ஷன் கமிஷன் சுதந்திரமாக செயல்பட்டாலும் இதுக்கு சான்ஸ் இல்லை. அதுக்கான வழிகளும் இல்லை. ஏன்னா நீங்கள் எலெக்ஷன் கமிஷனை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி 3 பேர் சேர்ந்தால் தேர்தல் ஆணையரை நியமிக்கணும்னுச்சு. உடனடியாக 10 நிமிஷத்தில் ஒரு அவசர சட்டம் கொண்டு உச்சநீதிமன்ற நீதிபதி தேவையில்லை, ஏன் ஆளே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு 3ல் 2 இவங்கள போட்டுக்கிட்டு 3 பேர் மெம்பர்ஸு, அதில் 2 பேர் பாஜக சேர்ந்தவங்க, ஒரு ஆள் தான் எதிர்கட்சி. அப்படி பண்ணிட்டதுக்கப்புறம் அப்படி போட்ட ஆள் எப்படி நேர்மையாக எலெக்ஷன் நடத்துவான்னு எப்படி சொல்ல முடியும்? போன தேர்தலில் கூட அந்த ஆள் வெளியே வரலையே. தேர்தல் ஆணையர் வெளியே வரலையே. எங்கேயா அந்த ஆளுன்னு கேட்டப்பறம் தான் நான் காணாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போட்டுருக்கு, நான் வந்துட்டேன்னு ஒரு தடவை பேட்டி கொடுத்தார். அந்த அளவுக்கு அந்த ஆள் தலைமுறையாக சுற்றிக்கிட்டு இருக்கார் தேர்தல் ஆணையர். அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையர் இருக்கும்போது இந்த கருத்து கணிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கறதில்ல அர்த்தம் இல்லை. ஆனால் மாநில தேர்தல் நடக்கும்போது மாநிலத்தில் ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கும். அவங்க கொஞ்சம் செல்வாக்க காட்டினாங்கன்னா ஒன்றிய தேர்தல் ஆணையத்தினுடைய இதை சதியை முறியடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நம்பிக்கையில் ஏதாவது பார்த்தோம்னா, மற்றபடி மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா ஒரு இடத்துல கூட பாஜக ஜெயிக்காது. வேறு எந்த சந்தேகம். ஹரியானாவில் இப்போ காங்கிரஸ் தேர்தலில் யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்ற அந்த பட்டியலானது வெளியிட்டிருக்காங்க. மல்யுத்த வீராங்கனையான வினேஷ் போகத் அவர்கள் அங்கே தேர்தலில் நிற்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. மல்யுத்த வீரரான பஜ்ரங் புனியா அவர்கள் காங்கிரஸில் இணைந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பதவியும் கூட வழங்கப்பட்டிருக்கு. இது காங்கிரஸுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமா. ஒலிம்பிக்கில் அநியாயம் பண்ணாங்க. அங்கே போய் படி எடுத்துகிட்டு இருந்தார் மோடி. என்னையா எதிர்த்தேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு மெடல் கிடைக்காமல் பண்ணார். அவங்க சும்மா இருப்பாங்களா? அது அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க சும்மா இருப்பாங்களா? நம்ம இந்தியாவுக்கு ஒரு அவமானத்தை உண்டாக்குன பிரைம் மினிஸ்டர் வேறு யார்? மோடியை தவிர வேறு யார் இருக்க முடியும்? ஒரு கோல்டு மெடல் வந்திருக்க வேண்டிய கோல்டு மெடலை தடுத்து தன்னுடைய சொந்த பணியை தீர்க்கறதுக்காக இந்தியாவுக்கு வர வேண்டிய கௌரவத்தையே கெடுக்கக்கூடிய ஒரு ஆள் பிரைம் மினிஸ்டர் நம்ம வச்சுருக்கிறோம். இது மொத்த இந்தியாவுக்குமே அது ஒரு அசிங்கம். அதுக்கு அடுத்தபடி அந்த மாநிலத்தை, அந்த ஹரியானாவோ ஏதோ சேர்ந்த அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அந்த பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க பார்த்தீங்கல்ல. நாங்கள் கொடுக்குற மெடலில். ஆக அப்பேற்பட்ட எதிர்ப்பு அவங்க மோடி உருவாக்கியிருக்கிறார். அகில இந்தியாவையும் தலைக்குனியை வச்சார்ல அந்த பெண்ணுக்கு அந்த அநீதியை பண்ணி. இப்படிப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் நமக்கு. நாடே நாசமாக போட்டீங்க. இப்போ நான் பழி எடுத்துருவேங்கிறது தான் அவர் பண்ணது. நீங்களாம் சேர்ந்து அடக்கி வச்சுக்கிறீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். நாடே நாசமாக போனாலும் சரி, நான் பழி எடுத்தே தீர்வேங்கிறது தானே பாஜகவுடைய வேலை. அவங்க நாட்டை பற்றி கவலைப்படாதவர்களுக்கு இதுக்கு ஒரு மேலே என்ன உதாரணம் வேண்டியிருக்கு. ஒரு கோல்டு மெடல், ஒரு மெடல் கூட கோல்டு வாங்கலை. ஏதாவது கிடைச்சிருக்கும், அதுவும் போச்சு. நான் படி எடுப்பேங்கிறது தான் எனக்கு முக்கியங்கிறத நான் அவர் வச்சுக்கிட்டேன்.
இன்னைக்கு அதுக்கு வந்து அவர் பதில் சரியாக சொல்லலை, சரியாக சொல்லி அப்படிப்பட்ட ஆட்கள். அதனால் இதெல்லாம் வந்து இதெல்லாம் எடுத்திங்கன்னா விளையாட்டு வீரர்கள் மாதிரி அதை நான் தான் சொல்கிறேங்க. மக்கள் ஓட்டு போடுவது வந்து அந்த முடிவுகள் அப்படியே வந்தால் பாஜக ஒரு இடத்தில் கூட நாடு முழுவதும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரலும் ஒரு இடத்தில் கூட ஜெயிக்காது. அதுதான் உண்மை. அவங்க முழுக்க நம்பிட்டு இருக்கிறது தேர்தல் ஆணையத்தையும் தேர்தல் ஆணையரையும் தான். அவங்க கை கொடுத்தாலுடைய அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. தேர்தல் ஆணையம் வந்து தில்லுமுள்ளு பண்ணுறதில் தான் அவங்க தப்பிக்கிறாங்க. இல்லாட்டி போனால் அதுக்கு சான்ஸே இல்லை. பாஜகங்கிறது ஸ்பெண்ட் ஃபோர்ஸ், முடிஞ்சு போன கதை. அதனால தான் மோடியால் வந்து அடிக்கடி வெளிநாட்டுக்கு போனவர் உடனே ஓடியாந்துடுறாரு, திரும்பி ஓடியாந்துடுறாரு. அப்போ போகிற நேரத்தில் பதவி போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது பயம் அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. மைனாரிட்டி அரசாக மாறிட்டாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த தேர்தல் ஆணையத்தை நம்பிக்கிட்டு இவங்க வந்து அரசியல் நடத்துவாங்கன்னு தெரியல. இன்றைக்கி அவங்க கையில் இருக்கிறது, அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது 3 பேர் தான். சில நீதிபதிகள், அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம். இதை 3 வச்சுக்கிட்டு தான் பாஜக ஓடிட்டு இருக்குது. இதில் அமலாக்கத்துறை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லிப் ஆகிட்டு வருது. அவங்கள விட்டு அவங்க பிடியிலேருந்து வெளியே போயிட்டுருக்குது. தேர்தல் ஆணையம் வெளியே போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதனால் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது அந்த ரிசல்ட் வந்ததுன்னா பாஜக ஒரு இடத்துல கூட வராது. தேர்தல் ஆணையத்துடைய கருணை இருந்தாலுடைய அவங்களுக்கு எந்த இடத்துலையும் எந்த சீட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் சொன்னீங்க இப்போது அவங்க மைனாரிட்டியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எந்த ஒரு முடிவுமே இப்போ சுயேட்சையாக அவங்களால எடுக்க முடியல. இப்போது வக்பு வாரியத்தாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து இப்போ பல்வேறு விஷயங்களில் வந்து அவங்க வாபஸ் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து ஒரு புறம் நிதிஷ் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் தான் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்க 2 பேரும் இல்லைங்கிறதுனால தெளிவு தெரிஞ்சு போச்சு. நிதிஷாவது கொஞ்சம் நம்பலாம், சந்திரபாபு நாயுடு நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் உல்லாச பெருவழி, எம்ஜிஆர் மாதிரி அகில உலக லெவலில் தான் திங்க் பண்ணுவார். நாட்டுக்குள்ளார என்ன இருக்குது, பக்கத்தில் இருக்கிற குடிசையில் ஒருத்தன் பட்டி கிடக்கிறாங்கிறதெல்லாம் சந்திரபாபு நாயுடு. அவருக்கு வந்து வெள்ளக்காரருக்கு வந்து ஆந்திராவில் கம்பெனி போடணும், இது போடணும், இப்படி தான் போவார் ஒழிய. ஆந்திராங்கிறது பஞ்சாபை விட வளமான நதிகள் ஓடுற பிரதேசம்மா. கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, துங்கபத்ரா, இது போல் பல ஜீவ நதிகள் ஓடுற இதுமா. விவசாயத்தை வச்சுக்கிட்டு உலகத்தையே மிரட்ட வேண்டிய ஒரு பூமியில் சந்திரபாபு நாயுடு வச்சுக்கி அவர் வந்து இன்டர்நெட்டு, ஐடின்னு போயிட்டுருக்கார். இதுவும் அவன் வேலை. விவசாயத்தில் வந்து எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் நவீன முறையில் இது பண்ணி ஆந்திரா வந்து ஒரு விவசாய பூமியை மாற்றி டெக்னாலஜியை பயன்படுத்தி கொண்டு போகிறத விட்டுட்டு அமெரிக்காவில் இருக்கிறவங்க வரணும், ஆப்பிரிக்கா இந்த வெள்ளக்காரங்களோட பேசுகிறதுக்கு தான் அவருக்கு நேரம் சரியாக. அதனால் இப்போ சந்திரபாபு நாயுடு விட்டுருங்க. அவர் மோடிக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். அவருக்கு அந்த உல்லாசமாக ஃபாரினுக்கு ட்ரிப் இந்த மாதிரி கிடச்சதுன்னா அவர் அங்கே தான் போய்ட்டு போவார். ஏறத்தாழ ஆந்திரா மோடி. அவர் நிதிஷ்குமார் ஆபத்தான பேருடைய ஏற்கனவே அவர் கொஞ்சம் தகராறு பண்ணிட்டாருன்றாங்க. அது 2 பேரும் போக பாஜகவினுடைய ஸ்டான்ச்சு சப்போர்ட்டராக இருந்தவர்கள் சில பேர் வக்ஃப் வாரியத்திலெல்லாம் அவங்க எதிர்ப்பு தெரிவித்ததுனால தான் சமீப காலத்தில் நடந்த 5 மசோதாக்களை வந்து பாஜகவால் கொண்டு வர முடியல. முதல்ல ஓம் பிர்லா ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லுவார், ஹாய் போலோ மத் போலோ அப்படிம்பாரு, வாய்ஸ் ஓட் ஃபினிஷ்ட், அவ்வளோதான். ஓட்டுக்கே விடலையே அவர். அப்படியே வாய்ஸ் ஓட்லையில் ஓட்டிகிட்டு போயிட்டார். போன பார்லிமெண்ட் 2 பார்லிமெண்ட் அப்படி தான் நடத்தினார். இந்த தடவை அது நடக்கலையே. அவர் வாய்ஸ் போலோனாக்கா அந்த மொய்த்ராங்கிற பொண்ணு வங்காளத்தை அந்த பொண்ணு யோ அப்படிங்கிறது பயந்துக்கிறாரு. மோடி எந்திரிச்சு போய்டுறாரு அந்த பொண்ணு பேசும்போது. இருந்தால் கூட ஓம்புன்னு ஏங்க ஒன்றுமே தயாநிதி மாற வந்து ரொம்ப அனாவசியமாக நிர்மலா சீதாராமன் ஒரே ஒரு சென்டென்ஸில் தூக்கி எறிஞ்சாங்கல்ல, அந்த அம்மா அன்றைக்கி மாமி வாய முன்ன தான் பாவம். வி ஆர் எலெக்டட் யூ ஆர் செலக்டட்னுச்சு அப்படின்னாரு தயாநிதி மாற. அன்றைக்கி அந்த மாமிக்கு அன்றைக்கி தான் ஒரு இங்கிலீஷ் புரிஞ்சுது, ஓ இப்படிலாம் நமக்கு ஒரு அச்சிங்கம் இருக்குதான்னு. அது மாதிரி போட்டு கேவலப்படுத்துகிறாங்கம்மா. அவன் ஆளுங்கட்சி என்ன பேசுகிறது தெரியாமல் தடுமாறுறாங்க. மானங்க அப்படியே தலையை ஓம் பிர்லா அன்றைக்கி தலை குடிஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. ராகுல் காந்தி பேச அப்படியே அவருக்கு உனக்கு இந்துத்துவா பற்றி கூட உனக்கு தெரியாதுன்னார். இதுக்கு அவர் வந்து ராகுல் காந்தி வந்து இந்திய நாட்டை சேர்ந்தவர் இல்லையே, பாக்கி இத்தாலி அதுன்னார். இந்திய நாட்டை சேர்ந்த இதுலேயே இங்கேயே பிறந்த சனாதனத்தையே வளர்ந்த அந்த ஓம் பிர்லாவோட உனக்கு வந்து இந்து சர்மத்தை இப்போ ராகுல் காந்தி அழகாக சொன்னார். கேட்டுட்டு பேசாமல் இருந்தது. அந்த அளவுக்கு அவங்க ஒரு பரிதாபமாக இருக்கிறாங்க. சட்டப்பேட்டெல்லாம் கிழிஞ்சு போய் அப்படி நிர்வாணமாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க பாஜக. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுங்கிறது சந்திரபாபு நாயுடு விட்டுருங்க, நிதிஷ்குமார் ஒரு இருக்கும். இன்றைக்கி அவங்க கூட்டணிக்குள்ளாரையே எதிர்ப்பு வந்துருக்கு.
நிரந்தரமாக இருந்த அந்த கூட்டணியே இன்றைக்கி பிரிஞ்சுக்கிட்டு போகுது. யோகி ஆதித்யநாத் வெளியே போயிட்டார். அப்புறம் இந்த கூட்டணியிலேருந்து ஒரு 2-3 கட்சிகள் எல்லாம் ஏற்றதுனால தான் இந்த எந்த மசோதாவும் நிறைவேற்ற முடியாமல் அவங்க உட்காந்துருக்காங்க. நாட்கள் எண்ணப்படுகின்றன. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, மோடியினுடைய நாட்கள் நிச்சயமாக எண்ணப்படுகின்றன. பாஜகவுடைய நாட்கள் என்னப்படுது அப்படின்னு பாஜகவுடைய நாட்கள் நான் சொல்ல மாட்டேன். நீங்க வந்து மோடி அவர்களுடைய நாட்கள் என்னப்படுதுன்னு சொல்றீங்க. பாஜக அவங்க மோடியை வெளியேற்படுத்துறது இல்லாமல் நிதின் கட்கரி, யோகி ஆதித்யநாத் 2 பேரும் போர்க்கொடி தூக்கிட்டாங்க. இன்றைக்கி கூட்டணி கட்சிகளும் போர்க்கொடி தூக்கிடுச்சு. மோகன் பகவத் இவருக்கு RSS இவருக்கு மோடிக்கு எகெயின்ஸ்டாக வந்துட்டார். எல்லாம் சுத்தப்புறமும் கத்தி தோங்குது. தப்பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்காரு. என்றைக்கு வேணாலும் விழுந்துருவார். அதனால தான் மோடி இருக்கிறது சந்தேகம்ன்ற. பாஜக ஆட்சி இருக்கும், ஆனால் மோடி இருப்பாராங்கிறது சந்தேகம். இப்போ தேர்தலானது நடக்க இருக்குது. இப்போ ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் அங்கே காங்கிரஸ் அதிகமான ஒரு எண்ணிக்கையை வந்து பெற்றிருந்தாங்க அப்படின்னா இது கூட ஒரு சரிவாக இருக்கலாம் இல்லையா முடிவெடுக்கிறதுக்கு? மேலும் இன்றைக்கே சிக்கலில் தான்மா இருக்காங்க. இன்றைக்கே வந்து மைனாரிட்டிக்கு வந்துட்டாங்க. எப்படியோ தடுமாறி தானே வந்து ஆட்சியில் உட்காந்துருக்குறாங்க. எப்படியோ கடைசி நிமிஷத்தில் கொஞ்சம் அந்த தேர்தல் ஆணையம் கை கொடுத்து காப்பாற்றுச்சு. இந்தி பெல்ட்டை தவிர வேறு எங்கேயுமே அவங்க இல்லையே. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவருக்கு வந்து மராத்தா, காஷ்மீர் இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனைக்குரிய பிரதேசங்கள். இப்போ காஷ்மீரை 3ஆக பிரித்தாங்க. லடாக்கு, காஷ்மீர், ஜம்முன்னு பிரித்தாங்க. அதில் லடாக்கில் வந்து புத்திஸ்ட்டு, காஷ்மீரில் வந்து முஸ்லீம்ஸு, ஜம்முவில் தான் இவங்க கூட்டம், சனாதன கூட்டம், பண்டிட்டுக்கு, காஷ்மீர் பண்டிட்டுக்கு. இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த காஷ்மீர் பண்டிட்டு என்ன, அந்த பண்டிட்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். யார் மெஜாரிட்டி இருக்காங்களோ அந்த சைடில் பிடிச்சி வந்துடுவான். உங்களுக்கு உலகம் தெரிஞ்சது தானே. முகலாயர்கள் வந்தாக்கா அவங்ககிட்ட போய் உட்காந்துட்டு இவன் தான் உட்காந்தான். ஆங்கிலேயர்கள் வந்தால் அவங்ககிட்ட போய் வேலையில் பார்த்து யாருன்னு பார்த்தா இவன் தான் போய் உட்காந்தான். எதிர்த்ததான் வரலாறே கிடையாது. அதனால் அவன் தான் ஜெயிப்பான் தெரிஞ்சு காஷ்மீர் பண்டிட்டுலாம் போய் சேர்ந்துருவாங்க. அதனால் அவங்கள நான் பார்த்த ஒரு ஃபோர்ஸாக நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து அந்த 5 மாநில தேர்தல்களும் அவங்கள அடித்ததுன்னா தேர்தல் ஆணையத்தை வந்து பாஜக கொஞ்சம் மறுபடியும் கண்குத்தி பாப்பா பார்த்து தனக்கு வேணுங்கிற ஆளையெல்லாம் போட்டு சரி பண்ணி இப்போ தேர்தல் ஆணையத்தை கைப்பிடியில் வச்சாலுடைய பாஜகவுக்கு எதிர்காலம் கிடையாது. மணிப்பூர் முன்னாள் முதல்வர் வீட்டில் ராக்கெட் குண்டு வீசி இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏமா அங்கே இருக்கிற ஆதிவாசி பெண்களை நிர்வாணமாக நடத்திக்கிட்டு வந்த ஆள் அங்கே சீஃப் மினிஸ்டராக உட்காந்துட்டு இருக்காரு. சும்மா இருப்பாங்களா ஜனங்க? எல்லாமே தமிழ்நாடு மாதிரி இருக்குமா? ஒரு நடிகருடைய படம் வந்தாக்கா அதுக்கு போய் பால் ஊற்றிக்கிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நாடே நாசமாக போனாலும் பரவாயில்லைங்கிற கூட்டம் இங்கே தான் இருக்குது. அவங்கெல்லாம் கோமா இன்றைக்கி வந்து மோடியால் அங்கே போக முடியலையா, அந்த ஊருக்கு போக முடியலையா? அதுலன்னு தெரியல உங்களுக்கு. அதே மாதிரி தான் நம்ம ஊருக்கும் நடக்குது. இருந்தாலும் கூட அந்த ஸ்டேட்டுக்கு பக்கமே போக மாட்டேங்கிறார், பயந்துட்டு போக மாட்டேங்கிறார். ஆப்பிரிக்கா போகிறாரு, அண்டார்டிகா போகிறாரு, வட துருவத்துக்கு போகிறாரு, எஸ்கிமோ கிட்ட பேசுகிறாரு. மணிப்பூர் விட்டு போக முடியலையா? என்ன ஆகுங்கிற பயம். அதனால் ராக்கெட் விழுறதில் ஆச்சரியப்படுத்த கொண்டு இல்லை. மக்களுடைய எதிர்ப்புக்கு இருக்கிறார். தகராறு நடந்தபோது பாஜக அலுவலகத்தில் நெருப்பிச்சு கொடுத்துனாங்கல்ல, எல்லாம் தான் நடந்தது. அதெல்லாம் திசை திருப்பறதுக்கு தான் என்னென்னமோ கதைகள்லாம் விட்டுக்கிட்டு இப்போ அதை பண்ணிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஏதோ எடுபட மாட்டேங்குது. இதான் காளிமுத்து சொல்கிற இதுதான். மோடி மாவு வைக்க போனால் காற்றடிக்குது, உப்பு வைக்க போனால் மழை பெய்யுது. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.